Thanks to all. Sixth standard. Who owns the water? Section 2. A pack of wild dogs. A pack of wild dogs அப்படின்னா இந்த காட்டு நாய் இருக்கு இல்லையா, ஓநாய் அப்படி கூட சொல்லலாம். அது கூட்டமாக வந்து என்ன செய்யுது? கேட்சிங் த சென்ட் ஆஃப் த போர். அப்போ சென்ட் மீன்ஸ் ஸ்மெல். இந்த ஸ்மெல், இந்த வைல்டு போர் ஒரு பிட்டில் படுத்துருந்துச்சு இல்லைங்களா, ஸோ கால் டிப்ரெஷன். அது படுத்திருந்ததால் அந்த பள்ளம் ஃபுல்லுமே என்னவாயிடுச்சு, அந்த வைல்டு போருடைய சென்ட் ஸ்மெல் வந்து கொண்டு இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த பேக் ஆஃப் வைல்ட் டாக்ஸ் என்ன செய்யுது? தே ஸ்னிஃப்ட் த சர்க்கிள், போயிட்டு அந்த ஏரை வந்து சுவாசித்து பார்க்குது. இங்கே வந்து அந்த வைல்டு போர் இருக்கா, எப்படியாச்சும் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட தேடுது. தே வைண்ட் அண்ட் ஸ்னால்ட், பள்ளம் தோண்டி பார்க்குது. தே டக் அட் த ஸ்மெல் ஆஃப் த வைல்டு போர் பட் தே குட் நாட் ஃபைண்ட் எனி திங். ஆனால் அது என்ன செய்யுது? தே மேட் அ ஹை பிச்ட் க்ரை. கிடைக்கல அப்படின்னும் போது அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்டில் அது என்ன செய்யுது? தே மேக் அ ஹை பிச்ட் க்ரை அண்ட் தே மேட் அ டீப் ஆங்க்ரி நாய்ஸ். இப்போ கோபத்தில் பயங்கரமாக சத்தம் போடுது. அப்போ கடைசியாக அது என்ன கன்க்ளூஷனுக்கு வருது? இங்கே வைல்டு போர் இல்லை. And they departed and their noise and tails high in the air. And in doing so, they left the hole a little bigger and wider than they had found it. இப்படி பண்ணும்போது ஏற்கனவே அந்த டிப்ரெஷன் இருந்த சைஸை விட, அளவை விட இன்னும் கூட பெருசாக ஆயிடுச்சு. And then what happened? You will ask. நீங்கள் இப்போ கேட்கலாம், என்ன ஆயிடுச்சு? இவ்வளோதானா கதை? வேறு அனிமல்ஸ் வந்துச்சா? என்ன ஆச்சு? I told you the hole had a story to tell. Then, not long after the rains came, it poured and poured, and not only 2 days or 3 days, it rained heavily for 3 days and night. It rained without stopping, and the dry earth soaked up the moisture as a hungry puppy laps up milk. Now underline as a hungry puppy laps up milk. இப்போ அந்த மழை வந்துச்சு இல்லையா, ஆல்ரெடி அந்த லேண்ட் வந்து ட்ரையாக இருந்துச்சு. அதனால் அந்த மழை துளி பட்டதும் அந்த லேண்ட் என்ன ஆயிடுச்சு? த வாட்டர் டிஸப்பியர்ட். அப்போ எப்படி அது டிஸப்பியர் ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு கம்பேரிசன் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹங்க்ரி பப்பி, ஒரு ரொம்ப பசியோடு இருக்கிற குட்டி பப்பி டாக் என்ன செய்யுது? மில்க் ஊற்றுனதும் டக்குன்னு குடிச்சிடும் இல்லையா, அதே மாதிரி இந்த லேண்டில் வாட்டர் ட்ராப்ஸ் பட்டதுமே அது டிஸப்பியர் ஆகிடுச்சு, அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அந்த லேண்ட், ட்ரை லேண்ட். அண்ட் ஆஸ் இட் கண்டினியூஸ்லி ரெயின்ட் ஃபார் 3 days and 3 nights, அந்த earth என்ன ஆயிடுச்சு? சோக்ட் சம் ஆஃப் த மாய்ஸ்சர். அப்போ அங்கே என்ன ஆயிடுச்சு? தண்ணி அப்சர்வ் பண்ணி மீதி இருக்கிற தண்ணி வந்து ஒரு சின்ன பாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. The whole earth smelled wet and fresh, and even the normally serious looking people in the village went around with smiles on their faces. அப்போ அந்த வில்லேஜ் பீப்புள் இது வரைக்கும் என்ன ஆயிடுச்சு? மழையே இல்லை, ரொம்ப வருஷம் கழித்து, ரொம்ப மாதம் கழித்து மழை வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்மெல், த ஃப்ரெஷ் ஸ்மெல் ஆஃப் த கிராஸஸ், அந்த மண் வாசனை இருக்கு இல்லையா, அதை இது பண்ணதும் அந்த பீப்புளுக்கே ஒரே ஸ்மைல். தே ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் தே ஹேட் அ ஸ்மைல் ஆன் தேர் ஃபேஸஸ். The hole in the ground collected the water that fell, and around its edges the grasses grew a brighter green. அப்போ அந்த தண்ணி பாண்டு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அதை சுற்றி என்ன ஆயிடுச்சு? க்ரீன் கலர் கிராஸஸ் வளர ஆரம்பிச்சிச்சு. Soon buffaloes discovered the grassy spot, and as buffaloes want to do, they wallowed in the puddly water, turning the hole into a muddy pit. நீங்கள் பஃபலோஸ் பார்த்துருக்கீங்க இல்லையா, எருமைகள். அது என்ன செஞ்சிச்சு? இந்த மாதிரி தண்ணி இருந்துச்சுனாலே அது ஓடி வந்து அதில் வேலோடே என்ன செய்யும்? விழுந்து உருளும். அதெல்லாம் அதோடைய ஹேபிட். அப்போ திஸ் வாட்டர், பட்லி வாட்டர், இஸ் டர்னிங் த ஹோல் இன்டு எ மட்டி பிட். அந்த சேரு சகதியுமாக அந்த தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணதும் என்ன ஆயிடுச்சு? இந்த பிட் இன்னும் கூட கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அண்ட் afternoons did the buffaloes gather, and thus with a multitude of hoofs and trampling the soil, the pit that was once a tiny depression widened and grew and became a little watering hole. அப்போ கொஞ்சம் ஆனதும் multitudes of buffaloes and animals came near the pond, and they came trampling the soil. அந்த சேரை மிதிச்சு 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 அது கூட இன்னும் கூட அந்த பிட் என்ன ஆயிடுச்சு? ப்ராடனாக ஆயிடுச்சு. அண்ட் தே ஆல் லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர், யூ வில் சே இன் க்ளீ. அப்போ அந்த ஊரில் இருக்க மக்கள், அந்த அனிமல்ஸ்,
எல்லாருமே ஹாப்பியாக வாழ ஆரம்பித்தாங்க. யூ சே தட் இஸ் இன் க்ளீ. அண்டர்லைன் க்ளீ மீன்ஸ் ஜாய், ஹாப்பினஸ். பட் தட் ரேர்லி ஹேப்பன்ஸ் இன் ரியல் டேல்ஸ். இது சாதாரணமாக நார்மலாக எல்லா கதைகள்லேயும் இப்படி ஒரு சந்தோஷமான எண்டிங் இருக்காது. ஸோ பட் ஹியர் இன் தி ஸ்டோரி இட் ஹேப்பன்ஸ். தெர் இஸ் மோர் டு கோ, ஸோ யூ வில் ஹாவ் டு வெயிட் அ வைல். குழந்தைகளே, இந்த கதை இப்போயும் முடியல, இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும் இது முடியறதுக்கு. தேங்க்யூ.